Hi guys, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லக்சம்பர்க் கார்டன். குளிரோட தாக்கத்தில் மரம்லாம் வந்துட்டு இலையெல்லாம் பட்டு போயிடுச்சு மரத்தில். சில இலைகள் அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் அது ஏதோ விழுவுறது அதுவும் வந்துட்டு விழுந்துடும் போல். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்க, ஜாகிங் காலையில் ஓட்டுறவங்க, அங்கங்கே பார்ட்டி மூணு பார்ட்டிக்காக இடம் நான் பார்க்கலாம். மரத்தில் இலைகள் இல்லாதனால நல்லா தெளிவாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஊடுருவி பார்க்குற அளவுக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. இங்கே ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்குது, வேறு அங்கங்கே ஏதோ செதுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர். அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பெஞ்செல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு தலைகளை வந்துட்டு கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அவர் தன்னுடைய முகமுடியை கலட்டி கையில் வச்சுக்கிட்டு காட்டுற மாதிரி ஒரு சிலை இருக்குது. ஓ, அது பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணு இல்லை, பையன்தான். ஓகே, ஒரு வயசானவரோட மம்மியை தலையில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இது லூ மார்ஷண்டு மாஸ்க்கு அப்படின்ட்டு இதை போட்டிருக்காங்க. கிட்ட தான் மரம் வந்துட்டு தன்னுடைய இலைகளெல்லாம் கொட்டியிருந்தாலும் அங்கங்கே பூச்செடிகள் வந்துட்டு இன்னும் பூக்கள் இன்னும் துளுர்த்திக்கிட்டு தான் இருக்குது. வாடி போயிட்டுருக்கு. எந்திரிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு அடித்த மப்பில் இன்னும் தலை கவுந்துருக்கு. மேபி ஹேங் அவுட் சரியாக மத்தியானத்துக்குள்ளே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சேரு பெஞ்செல்லாம் இருக்குது. உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இல்லை புக்ஸ் படிக்கிறதுக்கு, ஃபேமிலியாக உட்காந்து கதை சொல்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படியே விசிட்டர்ஸ் எல்லாம் நிறைய அங்கங்கே வந்துட்டுருக்காங்க. கைடு தான் கொடி வச்சுருக்காங்க பண்ணுறேன், டூரிஸ்ட் கைட். அப்புறம் கார்டன் ஸ்பேஸ் இதெல்லாம் உழுது வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஏதாவது போட்டிருப்பாங்க போல், இல்லை போகிறாங்க. நம்ம அங்கங்கே பூச்செடிகளும் போட்டிருக்காங்க. கார்டனோட சென்ட்ரல் பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஃபவுண்டைன் சுற்றி சேர்ஸ் இருக்குது. ஸோ சேரில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா வெடிக்கலாம், இல்லை ஃபவுண்டைனோட விளிம்பில் வந்துட்டு அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்க வந்துட்டு கப்பல் வாங்குற ஸோ அதுக்கெல்லாம் நீந்திகிட்ருக்கு. அந்த பச்சை கலரில் தலை இருக்குது, கழுத்தில் ஒரு ஒயிட்டாக லைன் குடும்ப போட்ட மாதிரி இருக்குது. அது வந்துட்டு கல்வான்னு சொல்லுவாங்க. கல்வா அப்படின்னா கழுத்தில் ஏதோ கோடு போட்டது அப்படின்ற மாதிரி ஏதோ நீங்கள் யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சரி ஞாபகம் இல்லை. ஸோ
இன்னொன்று கழுத்தில் எதுவும் கோடு இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிறது வேறு ஜெண்டரு, அதுவும் வாத்து தான். அப்புறம் ஒயிட்டாக இருக்கிறது பார்த்து தெரிஞ்சது தான். ஸோ ஃபவுண்டைன் தான் அங்கே சென்டரில் இருக்குது. ஸோ நான் சொன்ன கல்வா வந்து பயன்படுத்திக்கிறேங்க. இந்த இடத்துல நின்று அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம், என்னென்ன தெரியுதுன்னு பார்ப்போம்.